குரூப் ஃபோட்டோ, அதாவது அப்ஸ் எப்படி வந்து ஈஸியாக அடுக்கிறது, நம்ம டைம் எப்படி சேவ் பண்ணி டக்கு டக்குன்னு அடுக்கின்னு வர்றது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டி ஃபைலு இப்போ பாருங்கள், இப்போ எட்டு பாக்ஸ் இருக்குது. இந்த 8 பாக்ஸில் வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் அதை அடுக்கிறேன்னு நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு 8 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். இப்போ 8 ஃபோட்டோ வந்துச்சுங்களா? இப்போது நான் இந்த ஷீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டபிள்யூ டூல் போடுறேன். டபிள்யூ டூல் போட்டு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு கிளிக் தான் பண்ணுறேன். ப்ளஸ் கீபோர்டில் ஷார்ட்கட் கீ நான் கொடுத்து வச்சுருக்கேன். என் ஃபங்க்ஷன் கீழே F2ன்னு ஒரு கீ நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கீ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண செகண்டே அங்கே வந்து பேக்கில் இருக்கிற ஃபோட்டோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீ கொடுக்குறேன். அதே மாதிரி தான் வந்துச்சு. இப்போ தேர்ட் பாக்ஸ் கிட்ட வந்து நான் டபிள்யூ டூல் வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கீ F2 கீ கொடுக்குறேன். பேக்கில் ஃபோட்டோ வந்தாச்சு. இப்போது 4th ஒன், 5th ஒன், 6th ஒன், 7th ஒன், 8th ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா 8 பாக்ஸ்லையும் 8 ஃபோட்டோ வந்து உக்காந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவும் பேக்கில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து Ctrl A, Ctrl C, Ctrl W, அப்புறம் இங்கே வந்து பாக்ஸ் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு Shift Ctrl V கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் உட்கார வைப்பீங்க. கரெக்டுங்களா? இப்போ அந்த ஆப்ஷனெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு டைம் ஆகிறதுனால ஷார்ட்கட்டாக இங்கே வந்து சீக்கிரமாக எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்ல வந்தேன். இப்போது இது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபைல், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இது வந்து ஆக்ஷன் ஃபைலு. இதை நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ எங்கள் ஃபோட்டோலாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி காலியாக ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, பிஎஸ்டி ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தேவை வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் தேவை. ஆக்ஷன் ஃபைல் தான் உருவாக்க போகிறோம். ஸோ ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம பிஎஸ்டி ஃபைலுக்குள்ளே வரலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த பிஎஸ்டி ஃபைலில் இருக்கிற 8 பாக்ஸில் ஒரு பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? டபிள்யூ டூல் போட்டு இந்த டபிள்யூ டூல் வந்து நீங்கள் வந்துட்டு மேலே போடும்போது டாலரன்ஸ் வந்து 40 இல்லை 45 சம்திங் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். மோஸ்ட்லி வந்து பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கலரில் பாக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டபிள்யூ டூல் வந்து எந்த கலர் இருக்கோ அதை ட்ரேஸ் பண்ணி போய் தான் அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த இதை வந்து உட்கார வைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், மேலே வந்துட்டு டாலரன்ஸ் 40-45 இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்பிள் ஆல் லேயர் வந்து டிக்கில் இருக்கணும். சாம்பிள் ஆல் லேயரில் வந்து டிக்கில் இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகாது, சுற்றியும் செலக்ட் ஆகும். தனித்தனியாக ஒரு பாக்ஸும் செலக்ட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே இருக்கிற சாம்பிள் ஆல் லேயர் கொடுத்தா தான் நீங்கள் தனித்தனியாக ஒரு பாக்ஸும் கிளிக் பண்ணும்போது இப்படி வந்து தனித்தனியாக கிளிக் ஆகும். எந்த இடத்துல போய் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அந்த இடத்துல கிளிக் ஆகும், ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து டாலரன்ஸ் 40 இருக்கணும், சாம்பிள் ஆல் லேயரில் வந்து டிக்கில் இருக்கணும். ஸோ நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் கிட்ட வந்து டபிள்யூ டூல் போட்டு நான் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் வரையும் செலக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போது ஆக்ஷன் ஃபைலுக்குள்ளே போகலாம். இந்த செலக்டில் இருக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்ஷன் ஃபைல் கொடுங்க. ரைட் சைடில் இருக்கிற இந்த ஆக்ஷன் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுங்க. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த குரூப் சிம்பிள் போட்டு இருக்கிற ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு டைட்டில் வைங்க, குரூப் ஃபோட்டோ, ஓகேங்களா? இப்போ நான் குரூப் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோட்டோ பாக்ஸில் அந்த ரெக்கார்ட் ஃபைலை வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ வந்து F2 கீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்ஷன் ஃபைலு என்ன கீ உங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நான் இருக்கா, நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா F2, F3, F4, F5 எல்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கீ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொடுக்குறதுக்கு, எந்த கீ வந்து உங்கள் கீபோர்டில் ஃப்ரீயாக இருக்கோ அந்த கீயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நான் F2 கீ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதனால் எதுவும் கொடுக்கல, ரெக்கார்ட் மட்டும் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ரெக்கார்டு. இப்போ நான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் கீபோர்டில் எந்த கீ ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அந்த ஆக்ஷன் ஃபைலில் சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து கவனமாக இப்போ என்ன பண்ணுமோ அந்த கீ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து நான் கண்ட்ரோல் டேப் கொடுக்குறேன், கண்ட்ரோல் டேப், ஓகேங்களா? இப்போ அடுத்த ஃபோட்டோ பேக்கில் இருக்க ஃபோட்டோக்கு வந்துடுச்சு. இப்போது அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துன்னு போய் அதுக்குள்ளே போடணும். ப்ளஸ் இந்த ஃபோட்டோ வந்து
க்ளோஸ் ஆகிட்டோம். அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னே மொத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் C இதை காப்பி பண்ணிக்கணும், இல்லை கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் W. இப்போ அந்த ஃபோட்டோ பேக்கில் போயிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ பேக்கில் போன உடனே இந்த இடத்துல இப்போ செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ரெக்கார்ட் போகிறதுக்கு முன்னாடியே, இப்போ இந்த இடம் ஆல்ரெடி செலக்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த பாக்ஸ்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருச்சுங்களா. இப்போது அவ்வளோதான். இதோட வந்து ரெக்கார்டை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணோடனே இந்த ரெக்கார்டு வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு F2 அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்டிங் கொடுக்கலாம் கூட. இப்போ கூட நீங்கள் போயிட்டு இந்த ஆக்ஷன் கிட்ட நேராக போயிட்டு ஆக்ஷன் 30 இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் கீ நேராக திருப்பம் வந்து நீங்கள் என்ன வேணுமோ திருப்பம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபோட்டோ உக்காந்துச்சுங்களா. இப்போ நான் இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஆல்ரெடி ஆக்ஷன் சேவ் ஆயிடுச்சு. நானே F2 கீ வந்து சேவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ நீங்களும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 8 பாக்ஸ் இருக்குங்களா, அந்த 8 பாக்ஸுக்கு 8 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். இப்போ பேக்ல 8 ஃபோட்டோ இருக்கு. இப்போ நான் வந்து அந்த ஒன்றும் பண்ணலாம், நம்ம அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஃபைல் கொடுத்தாச்சு. ஸோ W டூல் கொடுத்து மேலே வந்து சாம்பிள் ஆலை இருக்கான்னு பார்த்துக்கிறேன். மேலே வந்து டாலரன்ஸ் வந்து 40-45 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போது நான் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட் பாக்ஸில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அந்த பாக்ஸ் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், F2 கீ கொடுத்துருந்தேன். F2 கீ கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அதுக்கு அடுத்த பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன், F2 கீ கொடுக்குறேன், உட்காந்துச்சு. அதுக்கு அடுத்த பாக்ஸ் கொடுக்குறேன், F2 கீ கொடுக்குறேன், உட்காந்துச்சு. அதுக்கு அடுத்த பாக்ஸ் கொடுக்குறேன், F2 கீ கொடுக்குறேன், உட்காந்துச்சு. இதே மாதிரி தான் மற்றதுக்கும் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிட்டு கீ நீங்கள் ஃபங்க்ஷன் கீ என்ன கொடுத்துறீங்களோ அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண அந்த அடுத்த ஃபைல் வந்து உட்காந்துக்கும். ஓகேங்களா? இன்னொரு மேட்டர் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேக்கில் எந்த ஒரு ஃபைலுமே வச்சுருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்டி ஃபைல் ஃப்ரண்ட்டில் இருக்குது, உங்களுக்கு 8 ஃபோட்டோ தேவைப்படுதுன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு பேக்கில் 8 ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த பிஎஸ்டி ஃபைலோ வேறு எந்த பிஎன்ஜி ஃபைலோ ஏதோ ஒன்றும் பேக்கில் வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் இந்த பாக்ஸ் எடுத்து வந்து விட்டுறீங்க, 8 பாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த 8 பாக்ஸுக்கு தேவையான ஃபோட்டோ மட்டும்தான் பேக்கில் இருக்கணும். அதுதான் அப்படியே சீக்வன்ஸாக அடுத்தடுத்து வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். நீங்கள் நடுவில் வேறு எதனா ஃபைல் இருந்தாலோ அந்த ஃபைல் எடுத்து வந்து இதுக்குள்ளே போட்டுரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸே மாற்றி விட்டுரும். நம்ம வந்து அதை எப்பவுமே காலியாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துங்க. பின்னாடி வந்து ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கட்டும். இப்போ இந்த பிஎஸ்டி ஃபைல் கூட விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக இருக்குது, 4-8 பாக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ இந்த பிஎஸ்டி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த பிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் 3 பாக்ஸ் வந்து சின்ன பாக்ஸ் தான். ஸோ அங்கே வந்து சிங்கிளாக மொய் கொடுக்குறவங்களை மட்டும் வைக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து 3 ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இங்கே வந்து கீழே 1 2 3 இப்போ 3 பேர் சிங்கிளாக இருக்காங்க. ஸோ இங்கே சின்னதாக வச்சா போதும் இவங்கள. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் டேப் அழுத்தி இந்த நம்ம பிஎஸ்டி ஷீட்டுக்கு வந்துடுறோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோ அந்த 3 இருக்கிற அந்த பாக்ஸ் கிட்ட ஃபஸ்ட் பாக்ஸ்கிட்ட வந்து சும்மா ஒரு கிளிக் பண்ணிட்டு W டூல் போட்டு அங்கே வந்து திரும்ப ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிடுறோம். திரும்ப அதே மாதிரி தான் F2 கீ கொடுத்தோன்னா அந்த இதில் வந்து பாக்ஸ் வந்து உட்காந்துருவோம். திரும்ப கீழே இருக்கிற பாக்ஸுக்கு ஒரு கிளிக் பண்ணி திரும்ப F2 கீ கொடுத்தோன்னா அந்த பாக்ஸ் வந்து அடுத்த ஃபோட்டோ உட்காந்துரும். திரும்ப 3வது பாக்ஸ்கிட்ட வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா F2 கீ கொடுத்தோன்னா உட்காந்துரும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இதில் வந்து நாங்கள் 2வது பேஜ்லேயும் 2வது ஃபோட்டோலையும் 2வது பாக்ஸ்லையும் 3rd பாக்ஸ்லையும் ஃபோட்டோ விசிபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் கீழே அந்த லேயரில் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற லேயரில் வந்து அது கீழே போய்ட்டுருக்கும். ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லை அது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உட்காந்துருக்கும். நீங்கள் வந்து இங்கே 1 2 3 இந்த 3த்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டேப் மேலே கோலன் மார்க்கு அமுக்கினீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற கோலன் மார்க்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும், மேலே தூக்கி வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 3த்தையும் இப்போ பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் லேயர் கிளிக் பண்ண உடனே இந்த லேயர் வந்து இங்கே கீழே வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த லேயர் கீழே வந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல கூட கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் சைடு லேயரில் வந்து ஃபஸ்ட் லேயர் எது இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. அதாவது ஃபோட்டோஸ் வந்து பேக்கில் போகக்கூடாது, எனக்கு வந்து கண்ணில் விசிபிளாக இருக்கணும், நான் போடக்கூடாது கண்ணில் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போது இந்த லேயரை இங்கே செலக்ட் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட் லேயர் எது இருக்கோ செலக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தான் W டூல் போட்டு அதே மாதிரி மேலே சாம்பிள் ஆல் லேயர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஒரே சும்மா ஒரு கிளிக் பண்ணுறீங்க, W டூல் போட்டு
F2 கொடுக்குறீங்க, மேலே வந்துடும். திரும்ப அடுத்த பாக்ஸ் F2 கொடுக்குறீங்க, வந்துடும். திரும்ப அடுத்த பாக்ஸ் F2 கொடுக்குறீங்க, வந்துடும். அவ்வளோதான். 3 பாக்ஸ்க்கு 3 ஃபோட்டோ தந்து விட்டீங்க. அந்த 3 பாக்ஸ்க்கான ஃபோட்டோ வந்து அதில் வந்து உக்காந்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஃபோட்டோக்கு மட்டும் வைக்கணும்னா இந்த 2 பாக்ஸ் இது ஒரு 2 பாக்ஸ் 4 பாக்ஸுக்கு ஒரே டைமில் வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 இப்போ 4 பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பிஎஸ்டி ஃபைலுக்கு வரும். ஃபஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணுறோம், டபுள்யூ டூல் போடுறோம். ஒரு கிளிக் பண்ண உடனே அந்த பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுது. நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச ஆக்ஷன் ஃபைல் வந்து சேவ் பண்ண ஃபைல் F2 அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்தா உட்காந்துரும். அவ்வளோதான். அடுத்த பாக்ஸு F2, அடுத்த பாக்ஸ் செலக்ட் F2, அடுத்த பாக்ஸ் செலக்ட் F2. இப்போ இதில் விசிபிள் ஆகலை. ஸோ ரைட் சைடில் வந்து இந்த இதில் வந்து பார்க்காந்துருக்கோம். ஸோ இங்கே 4த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சி கோலன் மார்க் தொட்டு மேலே தூக்கி வந்துட்டுன்னா ஃபைல் மேலே இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸை வந்து உள்ள செட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் ஒரு டைமும் பேக்கில் போயிட்டு வரதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் வந்து ஆக்ஷன் ஃபைலை வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.